வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோக உரிமையை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுகவினர் சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட குடிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், மாநகராட்சியின் சுகாதார சீர்கேடு மற்றும் சாலை வசதிகள், மின் விளக்குகள், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கோரியும் முழக்கமிட்டனர். மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணிக்கு இதில் தொடர்பிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் அடிப்படை தேவைகளை செயல்படுத்து. 26 வருஷத்துக்கு வந்து மக்களிடத்தில் கருத்து கேட்காமல், சட்டமன்றத்தில் இதை பத்தி பேசுறதுக்கு விடாம, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எந்த விதமான அந்த திட்டம் பற்றி எதுவும் தெரியாமல் 26 வருஷத்துக்கு வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் விதமாக அங்கு வந்த காவல்துறையினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக கூறி திமுகவினரை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.